இல்ல வயர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா வாங்குற பொருள் வந்து என்னன்னாக்க ஒரிஜினலான பார்த்து வாங்குறது பெரிய முக்கியமான பெரிய ஃபயரை உருவாக்கிடும் அந்த வயர். சரியான வயர் போலாட்டி அந்த ஒரு சின்ன ஷார்ட் சர்க்யூட் எங்க வேணாலும் நடக்கலாம். வயர் செகண்ட் தான் 10 செகண்ட்ல இங்க இருந்து ஒரு 4 மீட்டர் எரிஞ்சிடும். அவ்வளவு வேகமா 10 செகண்ட் 4 மீட்டர் எரிஞ்சிடும் வயர் ஒரு ஷார்ட் ஆச்சுன்னா. அதனால வந்து இதுல வந்து HFFR PFFR இது மாதிரி குவாலிட்டியான வயரை யூஸ் பண்றது. அந்த வயர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஸ்மோக் மட்டும் தான் வரும், லேசா புகை மட்டும் தான் வரும். இன்கேஸ் ஃபயர் ஷார்ட் ஆகுதுனாக்க இப்போ பழைய பிளாஸ்டிக் பொதுவாக பிளாஸ்டிக் உடனே ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் ஃபயர் ஆகுதுனாக்கா ஷார்ட் ஆனால் ஆகும். ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபயர் ஆகாது அவ்வளோ ஈஸி. அதுதான் எஃப்ஆர் லெசன் சொல்றது. அது எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் பிளம்பிங் ஐட்டம் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் வீடுனாக்க மினிமம் 50,000 ரூபாய் வயரிங் சுவிச்சஸ் ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போயிடலாம். ஒரு 50,000 ரூபாய்க்கு எடுத்து போயிடலாம். ஒரு வயரிங் பண்ணி கொண்டாடுவாங்க. எல்லா வயரிங் பண்ணும் போதும் அந்த எறும்பு கடிச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த வயரிங் வீணாக போயிடும். அப்போது இது மாதிரி சோலார் கேட்டட் ஃபிக்ஸ் பண்ணுறோம்னாக்க இது சாதாரணமாக சன்லைட் ஆஃப் இதில் ஆட்டோமேட்டிக் இருக்குது, இல்லை நம்ம எரிய விடுறதுக்கு ரிமோட்டும் இருக்குது. இல்லாட்டி சன்லைட் இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. சூரியன் மறையும் போது ஆட்டோமேட்டிக்காக எரியும். ஆட்டோமேட்டிக்காக சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக சாயந்தரம் எரியும், காலையில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுவே சார்ஜபிள் இதுலேயே பேனல் இதுலேயே இருக்குது. ஃபேனோட காற்று குறையும். ஆமாம், ஃபேனோட வெயிட் ஜாஸ்தி ஆகிடும். அப்படி ஃபேனோட காற்று கம்மியாக தான் வரும். எனக்கு வந்து 3 பிளேடு தான் கரெக்டாக காற்று வந்துட்டு இருக்கும். ஓகே, நீங்கள் ஃபேன் காற்றுலாம் அதிகமாக வரும்னு நினச்சிட்டு பெரிய ஃபேன்லாம் போகலாம். ஆனால் நீங்கள் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு 5 விங் இருக்குன்னா அது வேகமாக காற்று அதிகமாக வரும். அப்படிதான் ஒரு ஃபேன்சிக்காக இருக்கும். அதே பெடஸ்டலில் 5 விங்கு அது கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். சீலிங்கில் வராது. இது பேர் வந்து தெர்மோஸ்டாட்டர்னு சொல்கிறது. தெர்மோஸ்டாட்டர் அதாவது இது 5-வே வால்வு. இந்த வால்வு பேர் 5-வே வால்வு. இதில் என்னென்ன இருக்குனாக்கா வந்து இப்போது ஷவருக்கு ஒரு வால்வு, அடுத்து இது டூவல் ஷவர் சொல்றது, இது ஒரு ரெயின் ஷவர் சொல்றது, இது ரெயின் ஃபால் ஷவர். 2 வால்வு. இது ரெயின் ஃபால் இருக்கும், இது ரெயின் ஷவர். இது ஓகே. அடுத்து இது 3வது வால்வு பார்த்தீங்கன்னா பாடி ஜெட், உடம்புக்கு மட்டும் அடிக்கணும் அப்படின்றதுக்கு பாடி ஜெட். இது 3வது வால்வு. 4வது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பவுட். ஓகே, தண்ணி பக்கெட்ல பிடிக்கிறதா தண்ணி. 5வது வால்வு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷவர். ஓகே, இது 5-வே வால்வு செட்டப். இது அப்படியே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வால்வு. இதுல டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சர் வேணுமோ செட் பண்ணிக்குவாங்க. 30 டிகிரி 38 வேணும் 30 வேணும் அப்படின்னு சொல்லி செட் பண்றாங்க. அந்த டெம்பரேச்சர் மட்டும் வெளில கொடுத்துட்டு இருக்கும். இது நம்பர் 1 சேஃப்டி கெய்சர்னு சொல்ல போனா. எந்த அளவுக்கு சேஃப்டி? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ல ELCB வரும். ELCB னா எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர். இப்போ EBல கூட புதுசா ஆர்டர் போட்டுருக்காங்க. ஒரு சர்வீஸ் வாங்கும்போது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் சுவிட்ச் வாங்கி சர்வீஸ் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ELCB எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர் சொல்லி எச்சா தான் சர்வீஸ் கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு பிளக் பாயிண்ட்லயும் இருக்கும். இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பிளக் பாயிண்ட்லேயே வச்சு வந்துடும். சப்போஸ் 99% வாட்டர் கிட்ட சாக்கடிக்காது, ஒருவேளை அடிக்கலாம். அடிச்சதுன்னா இது இங்கே ட்ரிப் பண்ணிடுவது. உடனே இது ட்ரிப் ஆகிடுது. அதுக்காக உள்ளது. இப்போ இந்த இதுலன்னா எதுக்கான இது வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு சும்மா ஒரு இண்டிகேட்ஸ். இது வந்து ஒரு வீடுன்றது ஒருத்தவங்களுக்கு கனவு. ஒருத்தவங்க மினிமம் பட்ஜெட்லேயும் வீடு கட்டுவாங்க, ஒருத்தர் மேக்ஸிமம் பட்ஜெட்லேயும் வீடு கட்டுவாங்க. இப்போ அவங்களுக்கு சின்ன பட்ஜெட்டில் கட்டுறவங்களும் நமக்கு கடைக்கு நிறைய வருவாங்க, பெரிய பட்ஜெட்டில் உள்ளவங்க வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும். என்னடா நம்ம சுவிட்ச் இப்போ தான் வாங்கிட்டு போனோம், டவர்லாம் உடஞ்சி போச்சு, இவ்வளோ சுவிட்ச் உடஞ்சிருச்சு, இவ்வளோ பிளேட்டு உடஞ்சிருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. நாங்கள் மாற்றுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடச்சிட்டாலும் மாத்திரம் தான் சொல்ல. சுவிட்சஸ் வாங்கிட்டு போகிறாங்க, ஒரு உடஞ்சி போயிடுதுன்றது அடுத்த பிரச்சனை. அது டவர்லாம் உடையுது, இல்லை உடச்சிடுறாங்க, அதையும் நான் மாற்றுறேன். அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக நான் மாற்றுறேன். என்ன முடிஞ்சாலும், அதாவது முடிகிற பொருளை முடியும்னு தான் சொல்ல முடியும். முடியாத சொல்லிட்டு ஈஸியாக ஒதுக்கிடுவோம் நாங்கள். அதுதான் சொல்கிறேன். வாரண்டி கேரண்டி சொன்னேன். கேரண்டின்னு சொல்கிற பொருள் எல்லாமே கண்டிப்பாக நான் மாற்றுறேன். வாரண்டியில் ஒரு பொருளை கம்பெனிக்காரங்க பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பம்ப்ஸ் அப்படின்னு பேசும்போது டீலர்ஷிப் அப்படின்றதெல்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் CRI பம்ப்ஸோட டீலர். நாங்கள் ஓகே. CRI பம்ப்ஸ்ன்றது இந்தியா ஃபுல்லாக, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. இந்தியா ஃபுல்லாக சர்வீஸ் சென்டர் இருக்குது. இப்போ எங்கிட்ட ஒரு பம்பு வாங்குறீங்க, அந்த ஏரியாவில் சர்வீஸ் சென்டர் இருக்காங்க, பண்ணி கொடுத்துருவாங்க. அது மாதிரி சர்வீசஸ் இருக்குது. CRIயோட ஆத்தரைஸ் டீலர் நாங்கள் தஞ்சாவூருக்கு.